ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ப்ரைடுக்கு மெஹந்தி போடுறதுக்காக கோன் ப்ரிப்ரேஷன் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம கோன் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கோன் வந்துட்டு ப்ராப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கோன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நீடில் வச்சுட்டு ப்ராப்பராக வந்து 0.38 அந்த எம்எம்மில் இருக்கிற ஹோல் சைஸ் வச்சுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நம்ம வந்துட்டு மைன்யூட் டிசைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி நான் அதுக்கு முன்னாடி நாளே வந்துட்டு எவ்வளோ பேஸ்ட் தேவையோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் வந்துட்டு பேஸ்ட் ஆக்சுவலாக ஸ்டெயின் ரிலீஸ் ஆகிறதுக்காக நான் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டெயின் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நான் அந்த பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா தெரியும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி கோன் போட போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு அந்த டிசைன்ஸ் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னா ஒரு பைப்பிங் பேக் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டாக்கிங்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டாக்கிங்ஸ்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேஸ்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இது என்னென்னா எதுக்காக ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போது அங்கங்கே லம்ப்ஸ் இருக்கும், இல்லைனா குட்டி குட்டி டஸ்ட் அண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெஹந்தி ப்ரிப்பரேஷனில் இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் அந்த ஸ்டாக்கிங்ஸை வந்துட்டு அந்த பைப்பிங் பேக்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த இடத்த நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இழுக்கிற மாதிரி ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க போது நம்ம அந்த பைப்பிங் பேக்கில் இருக்கிற நம்மளோட பேஸ்ட் வந்துட்டு ப்ராப்பராக அந்த பைப்பிங் பேக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மெதுவாக தான் எடுக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துடக்கூடாது. ஸோ இப்போ பைப்பிங் பேக் வெளில வந்துருச்சு, ஸ்டாக்கிங் வந்து வெளில வந்துருச்சு. இப்போ பேஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக நம்ம பைப்பிங் பேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம வந்து சீல் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்கிற பேஸ்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கோன்குள்ளே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு இந்த கோன் எடுத்துக்கிறோம், சிசர் எடுத்து வச்சுக்கிறோம். இதை பேக் பண்ணுறதுக்கு நம்ம செலோ டேப் அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த கோன்ஸை வந்து எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பேக்கில் இருக்கிற அந்த கோன் அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கோனுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ரொம்ப நிறைஞ்சு வர அளவுக்கு பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல கையை ஹோல்டு பண்ணி நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா எந்த பேஸ்ட்டும் வெளியில் வராமல் நீட்டாக லீக்கேஜ் இல்லாமல் கிளியராக வந்துடும். ஸோ அதுக்கு மேலே ஒரு டேப் போட்டு சீல் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி பேஸ்ட்டை நல்லா டைட் பண்ணிக்கணும். ஏன்னா டைட் பண்ண தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த பேஸ்ட் எந்த ஒரு ஏரும் வந்து உள்ளே போய் லாக் ஆகாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏர் லாக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிசைன்ஸ் போடப்போது ப்ராப்பராக வராது. ஸோ நல்லா டைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கீழே நம்ம ஹோல்ஸ் கேப் வச்சு தான் நம்ம வந்து அந்த கோன் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வந்து ஒரு சின்ன டேப் கட் பண்ணி அந்த ஹோல்லேருந்து பேஸ்ட் ரிலீஸ் ஆகாத மாதிரி சின்னதாக ஒரு டேப் போட்டு அங்கேயும் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக சீல் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நல்லா டைட்டாக நீங்கள் அந்த டேப்பை வந்துட்டு சீல் பண்ணிக்கணும். அதேமாதிரி சைடில் இருந்தும் நீங்கள் வந்துட்டு ஒரு டேப் போட்டு நல்லா டைட்டாக ஹோல்ட் நான் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணி நல்லா சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கோன் டைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு கோன் கட் பண்ணலாம் வேண்டாம். கீழே நான் ஒட்ட வச்சுருக்கேன்னு சொல்லலையே அந்த டேப்பை ரிலீஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக உங்களுக்கு அந்த கோன் ரிலீஸ் ஆகுது பாருங்களேன். எந்த ஒரு ஸ்டக்கு எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக ஒரு நல்ல ஃப்ளோவோடு உங்களுக்கு அந்த பேஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். இவ்வளோ தின்னாக நம்மளுக்கு வந்துட்டு கோனோட ஹோல் இருந்தால் மட்டும்தாங்க டிசைன்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக போட முடியும். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா டிசைன்ஸ் மைன்யூட் டிசைன்ஸ் நம்ம போட முடியாது. ஸோ ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு வந்து கோன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளைண்ட் வீட்டுக்கு போகிறக்கா கோன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கிளைண்ட் வீட்டுக்கும் நம்ம போயாச்சு, டிசைன்ஸ் போடவும் ஆரம்பித்தாச்சு. ஸோ அவங்க கேட்டிருந்த டிசைன்ஸ் பார்த்தா நம்ம ஃப்ரண்ட் ஹேண்டில் ரொம்ப கொஞ்சம் ஹெவி டிசைன்ஸ் கேட்டிருந்தாங்க. மேலே டாப்பில் வந்து ஒரு பீகாக் ஸ்டார்ட் அப் வந்து பீகாக் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் போட்டாச்சு. பேக் ஹேண்டில் பார்த்தா அவங்க பெருசாக எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கல, அவங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்கன்ட்டாங்க. ஸோ நான் மேரேஜுக்கு போடுறதுனால அவங்களுக்கு பேக் ஹேண்டில் பார்த்தா ஒரு ஹேண்டில் வந்துட்டு பிரைட் அண்ட் க்ரூமோட ஹேண்ட்ஸ் ஜாயினாக இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கமும் வந்து பிரைடல் நாட் இருக்கிற மாதிரியும் போட்டுட்டேன். ஸோ ரெண்டு பக்கமே வந்து டிசைன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஸோ அதேமாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டெயினும் ரொம்ப நல்லா வந்துச்சு, அவங்க கைக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ஸோ அங்கேருந்து அவங்க சிஸ்டர்ஸ் அண்ட் கசின்ஸ்க்கு அவங்களுக்கும் நம்ம வந்து மெஹந்தி எல்லாம் போட்டு விட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இந்த மாதிரி உங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன நம்பரை காண்டாக்ட் பண்ணி டேட்ஸை புக் பண்ணிக்கோங்க.